ஓகே, நம்ம கடை திறந்து இப்பதான் 2.5 மாசம் ஆகுது. ஸோ நல்ல வரவேற்பு, ரொம்ப பேர் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம கடையோட பேர் வந்து ஆஃபிஷியலியா வந்து மிஸ்டர் பாப்படம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம டிக்டாக் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் தம்பி புவன் வந்து ஒரு சாப்பாடு கடை திறந்திருக்காரு. நம்ம தம்பி நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பட் நல்லா சமைப்பாருன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு சாப்பாடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவரு கடை பாத்தீங்கன்னா புக்கெட் OUG புக்கே ஜாலில் கிட்ட தான் இருக்கு. சரி வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவரு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன்ல பல வெரைட்டி ஃபுட் விற்கிறாருங்க. அண்ட் இவரோட சாம்பாருக்கும் இவரோட கீரை கறிக்கும் வேற லெவல் டிமாண்ட்ங்க. இவங்க ஒட்டு கடை ஸ்டைல்ல கடை நடத்தினாலும் நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக சில போர்ஷனை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சுமாரா ஒரு 12:30 போல இருக்கும். இந்த டைம்க்குள்ளே பாத்தீங்கன்னா ஆள்லாம் வந்து பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கடைக்கு. டு பி ஹானஸ்ட்ங்க, நிறைய இந்தியன்ஸ் வந்து அவங்களோட ஆதரவு வந்து இந்த கடைக்கு தெரிவிச்சாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேர் வந்து இங்க டைனிங் பண்ணாங்க, சில பேர் வந்து டேக்அவே பண்ணிட்டு போனாங்க. என்னதான் ஒரு சிம்பிளான உட்கார்ந்து சாப்பிடுற இடம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலுங்க, அந்த என்வாயர்மெண்ட்க்கு அந்த காத்தோட்டத்துல இருந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு வேற லெவலா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நல்லா நிகழா இருந்துச்சு. ஸோ கரெக்டான இடத்த தான் சூஸ் பண்ணி அவங்க கடையே வச்சிருக்காங்க. அண்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா பேசிக்கான டீ, காஃபி, சிராப்பு, லெமன் ஐஸ் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்காக கொடுக்குறாங்க. இவர் கடையில பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து டிஃப்ரெண்டான ஐட்டம் எதிர்பார்க்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நார்மலான டிஃப்ரெண்ட் ஐட்டம்னா அவர் வச்சிருப்பாரு, பட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் வந்து ஆட் ஆன் பண்ணுவாரு. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா சில நாள் வந்து மட்டன் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து சைவ சாப்பாடுக்கு வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாரு. நம்ம இந்தியன் மக்களை தாண்டி சைனீஸ் அண்ட் மல்லிய கூட இவரோட கடைக்கு வந்து தாராளமா சப்போர்ட் பண்றாங்க. இவர் கடை எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன்வே ஃப்ளோரா ரெசிடென்ட் வந்து புக்கே ஜாலில் கிட்ட இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்காரு. சோ நீங்க வேஸ்ட்ல அதை போட்டாலே ஆப்போசிட்ல ஒரு கடையை பார்த்துடலாம். பூவன் வந்த உடனே என்ன சாப்பிட சொன்னாரு. பரவாயில்ல ப்ரோ, நான் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றதா சொன்னேன். வீடியோ கொஞ்ச நேரம் தாங்க எடுத்துட்டு இருந்தேங்க. திரும்பி பார்த்தா சாப்பாடு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் ஒரு சாப்பாடு. ஸோ நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது, மிச்சம் மீதி எல்லா ஐட்டத்தையும் எனக்கு வைங்கன்னு சொல்லிட்டேன். நான் வீட்டில் போய் ரிலாக்ஸா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இவர் கடைக்கு நீங்க சாப்பிட வர போறீங்கன்னா ஒரு 12:30 வந்துருங்க. ரொம்ப லேட்டா வராதீங்க, கண்டிப்பா எல்லா சாப்பாடும் முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, நானே வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கே சாப்பாடு பத்தாம போச்சு. ஸோ சீக்கிரம் வாங்க, கண்டிப்பா ஒரு சாப்பாடு வந்து நீங்க பெர்ஃபெக்டா என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒரு கவலையான விஷயம் பாத்தீங்கன்னா, லேட்டா சாப்பிட வந்தனாலங்க அது கீரைக்கறியை சாம்பாரையும் டேஸ்ட் பண்ண முடியாமே போச்சுங்க. பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்த கீரைக்கறி சாம்பார்லாம் தனியா வேணும் கூட ஆளுங்க வந்து காசு கொடுத்து பேக் பண்ணிட்டு போறாங்க. இந்த அளவுக்கு டிமாண்டா இருக்குங்க இவர் சாம்பாரும் கீரைக்கறியும். சரி வாங்க, இந்த கடையை பத்தி பெட்டரா தெரிஞ்சுக்காக நம்ம பூவனே இன்டர்வியூ பண்ணுவோம். வணக்கம் ப்ரோ. ஓகே, நம்ம கடை திறந்து இப்ப 2.5 மாசம் ஆகுது. ஸோ நம்மளோட கடையோட பேர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாப்படம். ஸோ டிஃப்ரெண்டா நாங்களே கொஞ்ச நாள் யோசிச்சு வச்ச ஒரு பேர் தான் இது, மிஸ்டர் பாப்படம். ஸோ அப்படி சொல்லி வச்சோம். நிறைய பேர் நியூ ஃபேஸஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் சப்போர்ட் பண்றீங்க, தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி கீப் ஆன் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறோம். இப்ப நம்மளோட கடை வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் திறக்கிறோம். ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட், ரொட்டி, சனை, தோசை, நாசலமெல்லாம் ரெடியா இருக்கும். ஸோ அதுக்கு அங்கிட்டு நம்ம 11:30 வந்து நம்ம லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் லஞ்ச் இப்போதைக்கு நம்ம சாத்திடுவோம். ஸோ கடை சாத்திடுவோம். சரி, பிகாஸ் ஏன்னா நம்ம அண்டர் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வர்றதுனால உட்காந்து நல்லா தாராளமா சாப்பிடுறதுக்காக நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் கடை இருக்கு. கோரிங் வந்து இருக்கு. 5 மணிக்கு மேல நாசிலமா லாவவுட் கூட நம்ம ரெடி பண்றோம். ராத்திரி பர்கர் கடையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கோரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான கோரிங்ஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். சப்போர்ட் பண்ணுங்க, மிஸ்டர் பாப்படம் ஸ்டால் தட்டுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கூகுள்ல வேஸ்ல எங்க ட்ரை பண்ணீங்களோ எல்லாத்தையும் நம்ம லொகேஷன் கிடைக்கும். ஓகே ஷூர் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே வாங்க, ஒரு சாப்பாடு எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையா சொன்னாங்க, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமா இது வந்து ஒரு 2 பேர் கூட உட்காந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ரைஸ் கொடுக்குறாரு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இவர் சாப்பாடு நல்லா தாங்க இருக்கு. எஸ்பெஷலி வந்து உரப்பு பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த சாப்பாடு பிடிக்கும். ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸ் லொகேஷனும் நான் ஷேர் பண்றேன்.